திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2ஆம் பாகம். அதற்கான முன்னுரை. இனிய சிநேகிதங்களுக்கு வணக்கம். வாழிய நலம். சோறுடைத்த சோழநாட்டில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோவில் மீதும் அதை கட்டிய மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மீதும் மிகப்பெரிய மரியாதை இருக்கும். அடிமனத்திலிருந்து காதல் பொங்கும். சோழ நாட்டில் பிறந்தவர்களுக்கே என்று இல்லை, யாரெல்லாம் சரித்திரத்தில் ரசிகர்களோ அவர்களுக்கெல்லாம் பிரமிப்பு ஊட்டக்கூடிய விஷயம்தான் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சாதனை. கோவில் கட்டியது மட்டுமல்ல, அவர் நடத்திய அரசு பற்றியும் அவருடைய காலம் பற்றியும் மிக தெளிவான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சேரர்களை பற்றியோ பாண்டியர்களை பற்றியோ கிடைத்த தகவல்களை விட 1000 வருடங்களுக்கு முன்பு நம் மண்ணில் மாவீரனாக திகழ்ந்த இந்த மன்னரை பற்றிய தகவல்கள் அதிகம் இருக்கின்றன. எவ்வளவு தூரம் எல்லைகளை விஸ்தரித்தார் என்பது வெகு எளிதாகவே தெரிய வருகின்றது. இவர் மீதும் இவர் கட்டிய கோவிலின் மீதும் ஆவல் கொண்டு பல சரித்திர பேராசிரியர்கள் இவரை பற்றி அறிவதில் தங்கள் வாழ்நாளை செலவிட்டிருக்கிறார்கள். மறுபடியும் இவரை யோசித்து கிறங்கி போய்தான் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த கிறக்கத்தில் சிறிதளவு எனக்கும் ஏற்பட்டது. மிகச்சிறிய வயதிலேயே பிரகதீஸ்வரர் கோயில் அருகே போய் நின்ற பொழுது உடம்பெல்லாம் ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது. முற்பிறவி பல ஜென்மங்கள் எடுக்கின்ற வாழ்க்கை என்றெல்லாம் அறிவதற்கு முன்னரேயே அத்தகைய ஒரு உணர்வுக்கு நான் ஆட்பட்டேன். இது என்னுடைய இடம், நான் வாழ்ந்த பூமி, நான் இருந்த இடம், என்னை மக்கள் மதித்த இடம் என்றெல்லாம் நான் நினைத்து நெகிழ்ந்தும் போயிருக்கின்றேன். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் லட்சோப லட்சம் வீரர்களில் நானும் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். அவரின் அந்தரங்க அதிகாரியாகவும் பணியாற்றி இருக்கின்றேன். அத்தனை வீரராக குறுக்கி பூணூலும் இடுப்பில் வாளுமாக நின்றும் இருக்கின்றேன். நான் நின்ற இடம் இது, அமர்ந்த இடம் இது என்றெல்லாம் ஒரு பிரமையில் மூழ்கி போயிருக்கின்றேன். என் வயதொத்த சிறுவர்கள் பிரகதீஸ்வரர் கோவிலில் ஓடிப்பிடித்து விளையாட நல்ல இடமென்று நினைத்து கொண்டு இருக்கையில் நான் 2வது நுழைவு வாயிலில் நின்று அந்த விமானத்தையே வியப்போடு பார்த்து கொண்டிருப்பேன். இங்கு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த நந்தி என்னை கவரவே இல்லை. பிற்பாடு அந்த நந்திக்கும் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். சேனாதிபதி கிருஷ்ணன் ராமநாயன பிரம்மராயரை பற்றியும் வல்லவரையர் வந்தியத்தேவருடைய பெயர் பொறித்த கல்வெட்டு எங்கே இருக்கிறது என்பதையும் நானாகவே கண்டுபிடித்தேன். பித்து பிடித்தது போல் கோயிலை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றேன். நான் பிரம்மராயரின் ஊரான அம்மன்குடி என்கின்ற அம்மன்குடிக்கு பல முறை போய் வந்திருக்கின்றேன். இன்றளவும் அந்த அம்மன்குடி மாகாளி எங்கள் வீட்டு கூடத்தில் வீற்றிருக்கிறாள். மிகவும் லட்சணமான அந்த சிலையின் படம் கூட என் வீட்டில் இருக்கின்றது. பெரிய கோவில் மட்டுமல்ல, அம்மன்குடியும் கருந்தட்டாங்குடியும் கீழப்பழுவூரும் மேலப்பழுவூரும் பட்டீஸ்வரத்து துர்கை வீற்றிருக்கின்ற பழையாறை தெருக்களும் சோழமேடும் உடையார்குடியும் ராஜேந்திர சோழனின் வீடும் நான் பலமுறை சுற்றி வந்த இடம். இது என்னுடைய இடம், நான் வாழ்ந்த பூமி என்ற ஒரு குதூகலத்தோடு வலம் வந்த ஊர்கள்தான் இவை. இதை படிக்கின்ற வாசகர்களுக்கு சிரிப்பாக கூட வரலாம். பாலகுமாரன் கிறுக்கு பிடித்தவன், அதீதமான கற்பனை வளம் உள்ளவன் என்று கேலியும் செய்யலாம். ஆனால் என்னை விட அதிகம் படித்தவர்கள், அனுபவமிக்க சில நண்பர்களும் இதேவித பிரம்மையில் இருப்பதை நான் பல முறை கண்டிருக்கின்றேன். என்னுடைய நெருங்கிய நண்பரான திரு சுந்தர பரத்வாஜ் அடுக்குமாடி கட்டுமான தொழிலில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டிடங்களை நிர்மாணிப்பதில் வல்லவர். கல்வெட்டு ஆய்வாளரான திரு ராஜவேலு, வைதிக பிராமரான கோவிந்த பிரபல ஜோசியர் வித்யாதரன் என்று சில நண்பர்கள் எனக்கு உண்டு. அவர்களும் இந்த மாதிரி தாங்கள் வாழ்ந்த பூமி என்பதாக தஞ்சை தரணியை, குடந்தை மண்ணை நேசிக்கின்றவர்கள். விமானத்தை பார்த்துவிட்டு 2 கையையும் விரித்து என் அப்பா என் அப்பா என்று அழுத நண்பரை எனக்கு தெரியும். அங்கே இருந்தவர்கள் கடவுள் பக்தி என்று நினைத்து கொண்டார்கள். இல்லை, அது அரச பக்தி, ஸ்ரீ ராஜராஜ தேவர் மீது கொண்ட காதல். இந்த நண்பர்களோடு பலமுறை நான் சோழ தேசத்தை சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன். மேற்பார்வைக்கு அது கோவிலாக போகின்ற சிவபக்தி போல்தான் தெரியும். ஆனால் எங்களுடைய தேடல் எல்லாம் மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நடமாடிய இடங்கள்.
இந்த முயற்சிக்கு அடிநாதமாய் அஸ்திவாரமாக பேராசிரியர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி ஸ்ரீ நீலகண்ட சாஸ்திரியாரும் திரு சதாசிவ பண்டாரத்தாரையும் ஸ்ரீ எஸ்.ஆர். பாலசுப்ரமணியனையும் நாங்கள் முழுவதும் படித்து டாக்டர் சேதுராமன் அவர்கள் எழுதிய கட்டுரைகளையும் விவாதித்து திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த கண் மருத்துவர் டாக்டர் கலைக்கோவன் அவர்களின் கட்டுரைகளையும் படித்து அரியலூர் சரித்திர பேராசிரியர் திரு தியாகராஜன் அவர்கள் ஆய்வாளராக தெரிந்து கொண்டு மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பற்றிய ஞானத்தை விரிவுபடுத்தி கொண்டோம். நானாவது கதை எழுத வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கின்றவன். ஆனால் மற்ற நண்பர்கள் வெறும் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காதலினால் மட்டுமே அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் உற்றவர்கள். அதை எப்படி கதையாக எழுத வேண்டும் என்பதை அவர்கள் எனக்காக என்னுடன் விவாதித்தார்கள். சரித்திரத்தின் சான்றின் அடிப்படையில் லேசான கற்பனை கதையோடு நகர்த்தி போவதே சரித்திர ஆசிரியர்களின் வழக்கம். இப்படி இருந்திருக்கக்கூடும் என்ற ஒரு அனுமானத்தை வைத்துக்கொண்டு நேரில் பார்த்தது போல் சம்பவங்களை சொல்லுவதே என் போன்ற சரித்திர ஆசிரியர்களின் வேலை. சரித்திரத்தை குழைத்து மக்களுக்கு மிக எளிதான உணவாக கொடுக்கும் ஒரு வழிமுறை இது. ஆதித்த கரிகாலனை யார் கொன்றார்கள் என்று சரித்திர பேராசிரியர்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியவில்லை. அதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. சான்று இல்லாமல் அவர்கள் எந்த முடிவுக்கும் வருவதில்லை. அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு யாரால் எப்படி இந்த கொலை நிகழ்ந்திருக்கக்கூடும், அதற்கு என்ன சூழ்நிலை காரணமாக அமைந்திருக்கும் என்று கற்பனை செய்து எழுத்தாளர்களாகிய எங்களுடைய உரிமை. ஆதித்த கரிகாலன் கொலையில் உத்தம சோழருக்கு பங்கு உண்டு என்று சொல்லலாம். இல்லை என்றாலும் அது சரிதான். கண்டராதியத்தினின் மனைவி செம்பியன் மாதேவிக்கு பங்கு உண்டு என்றும் சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம். வெறுமே சரித்திர நிகழ்வுகளை கல்வெட்டில் கிடைத்தால் மட்டுமே சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்காது என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த அரசியல் சூழ்நிலையை திரும்ப திரும்ப யோசித்து விவாதித்து இந்த உடையார் நாவல் படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உள்ளுணர்வாக நான் வாழ்ந்த பூமி என்கின்ற பிரமை எனக்கு உதவி செய்திருக்கின்றது. இதை பிரமை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் நான் வாழ்ந்ததற்கான சரித்திர சான்றுகள் கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. ஆனால் மிக பலமாக கனவிலும் நினைவிலும் இந்த எண்ணம் என்னை துரத்துவதை நான் அறிந்திருக்கின்றேன். அறியாத பருவத்தில் மட்டுமல்லாமல் அறிந்து தெளிந்து மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவரை நன்கு தெரிந்த பிறகு கூட இந்த பிரகதீஸ்வரர் கோவில் வெட்ட வெளிக்குள் நுழைகின்ற பொழுது மிகப்பெரிய சிலிர்ப்பு ஏற்படும். எனக்கு கனமான மன அழுத்தம், உள்ளே சோகம் கவ்விக்கொள்ளும். இது எல்லா சரித்திர இடத்திலும் நிகழ வேண்டுமல்லவா? அப்படி கிடையாது. மதுரை கோவிலிலோ, நாயக்கர் மஹாலிலோ, செஞ்சியிலோ, சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலோ, திருச்சியிலோ, ராமேஸ்வரத்திலோ இப்படி எனக்கு ஏற்பட்டதே இல்லை. இங்கு மட்டும் ஏன் ஏற்படுகிறது என்ற காரணத்தை என்னால் சரிவர விளக்க முடியவில்லை. ஒரு ஊகமாகத்தான் இந்த மண்ணில் நான் பிறந்திருந்திருக்கக்கூடும் என்று சொல்லுகின்றேன். மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை எரியூட்டிய மண்டபம் நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டு இயற்கை சிற்றத்தால் இடிந்து விழுந்தபோது பல நாட்கள் உபவாசம் இருந்து ராஜேந்திர சோழனின் தளபதி ஒருவன் அதை மறுபடியும் நிர்மாணித்திருக்கின்றான். அந்த தூண் ஒன்றை நான் காண நேர்ந்தது. அதை தழுவிக்கொள்ளத்தான் ஆசை ஏற்பட்டது. என் ஐயனே, நீ இந்த தூண் அருகே சிதையில் அடுக்கப்பட்டாயா என்று துக்கம் பொங்கியது. பல முறை பல மணி நேரம் அந்த தூணை தடவி தடவி நானும் நண்பர்களும் இருந்தோம். இந்த ஊருக்கு உடையாளூர் என்று பெயர். இன்னமும் ஸ்ரீ ராஜராஜ சோழன் நினைவாக இருக்கின்ற சிவலிங்கம் ஒன்று வாழைத்தோப்பில் சாய்ந்து கிடக்கின்றது. இவை இரண்டும் பால்குளத்தம்மன் அதாவது அம்மன்கொடி அருகில் உள்ளன. ஸ்ரீ ராஜராஜ தேவரின் இரண்டாவது மகள் மாதேவ அடிகள் பற்றிய கல்வெட்டுள்ள கோவில் சிதைந்து போயிருக்கிறது. உள்ளே புக முடியாதபடி புதர்கள் மண்டி இருக்கின்றன. ஸ்ரீ ராஜராஜ தேவருக்காக அவரது மகன் ஸ்ரீ ராஜேந்திர தேவர் தில தர்ப்பணம் செய்த இடத்தில் திருவலஞ்சுழி கோவில் நாங்கள் வெகுநேரம் அமைதியாக அமைந்திருப்போம். தன் சிற்றன்னை பஞ்சவன் மாதேவிக்கு மட்டும் ஏன் பள்ளிப்படை எழுப்பினான் ராஜேந்திர தேவன் என்கின்ற கேள்வி இன்னொரு புதினம் தரும். எனக்கு தெரிந்தவரை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எங்கெல்லாம் நின்றாரோ அங்கெல்லாம் நானும் நின்று இருக்கிறேன். எப்பொழுதும் நின்று இருக்கிறேன். இப்பொழுதும் போய் பார்த்து வந்துவிட்டேன் என்று ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுவதுண்டு.
மற்ற கதைகள் எழுதுவதை விட இந்த நாவல் எழுதுகின்ற பொழுது மிகப்பெரிய குதூகலத்தை நான் அடைந்தேன். கதை எழுத துவங்கிய காலத்திலேயே இப்படி ஒரு நாவல் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியிருந்தது. நல்லதற்கு கெட்டதற்கெல்லாம் தஞ்சை தரணி போதையில் நான் இருந்த இடங்களுக்கு சென்று இருக்கின்றேன். இது பற்றியே அதிகமாக சிந்தித்தும் இருக்கின்றேன். கிட்டத்தட்ட என் 24 வயதில் ஆரம்பித்து 56 வயது வரை 31 வருடங்கள் இதற்காகவே உழைத்திருக்கின்றேன். மதிப்புக்கு உரிய நீலகண்ட சாஸ்திரியார், சதாசிவ பண்டாரத்தார், பேராசிரியர் கல்கி என்று பல ஞானியர்களுடைய வழிகாட்டலும், டாக்டர் நாகசாமி, டாக்டர் கலைக்கோவன், பேராசிரியர் தியாகராஜன் போன்றவர்களின் வழிகாட்டலினாலும் இந்த எழுத்துக்கு எனக்கு மிகவும் உதவி செய்தனர் அவர்கள். நண்பர் குடவாயில் பாலசுப்பிரமணி அவர்கள் 2 இடுக்கு விடாமல் தஞ்சை தரணியில் பல கோவில்களை பற்றி எனக்கு சுட்டி காட்டினார். டாக்டர் நாகசாமி எழுதிய நிகும்ப சோதனையை பற்றி அவரே எனக்கு அழைத்து போயும் விளக்கி காட்டினார். இது எங்கே இருந்திருக்கக்கூடும், எப்படி இருந்திருக்கக்கூடும் என்றெல்லாம் கூட விவாதித்தார். 1000 தளி என்ற இடத்திற்கு அழைத்து போனார். தஞ்சையை ஒட்டிய பல்வேறு கோவில்களுக்கும் நான் குடவாயில் திரு பாலசுப்பிரமணியத்தோடு போயிருக்கின்றேன். மறைந்த கால நிபுணர் மேதை டாக்டர் சேதுராமருடைய புத்தகங்களும் ஓரிரு முறை அவரோடு பேசியது கூட எனக்கு இந்த நாவல் எழுதுவதற்கு உதவி இருக்கின்றன. இந்த நாவலை எழுத ஆரம்பிக்கின்றேன் என்றதும் மிகுந்த குதூகலத்தோடு என்னை உற்சாகப்படுத்தி அடிப்படையான விஷயங்களை தொகுத்து கொடுத்து எனக்காகவே பல புத்தகங்களை படித்து மனதில் இருத்தி கொண்டு என்னோடு விவாதித்த என் நண்பர் பேசிட்டி ப்ரமோட்டர்ஸ் உரிமையாளர் திரு சுந்தர் பரத்வாஜ் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அவருடைய குடும்பமும் என் குடும்பமும் பின்னி பிணைந்தவை. இதுவும் ஜென்ம ஜென்மாந்திரத்து பந்தம். கண் மருத்துவர், சரித்திர ஆய்வாளர் டாக்டர் கலைக்கோவன் அவர்கள் தொடர்ந்து இதயம் பேசுகின்றதில் வெளியான இந்த கட்டுரை கதையை படித்துவிட்டு அதில் உள்ள குறைகளை எனக்கு சுட்டி காட்டுவார். புத்தகமாக வரும்பொழுது அந்த குறைகளை நான் நீக்கி சரி செய்திருக்கின்றேன். 2 பாகம் எழுதிய இந்த உடையார் நாவல் முடியவில்லை. கோவிலின் அஸ்திவாரமே இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லையே. இன்னும் 2 பாகங்கள் எழுதும் அளவுக்கு விஷயங்கள் இருக்கின்றன. இதயம் பேசுகின்றது என்று திரு மணியன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு சரவணா ஸ்டோர்ஸ் என்று திரு செல்வரத்தினம் அவர்களால் பெயர் மாற்றப்பட்ட இந்த வாரப்பத்திரிகை கிட்டத்தட்ட 100 அத்தியாயங்களுக்கு மேல் இந்த தொடரை வெளியிட்டு விட்டது. இது மிகப்பெரிய விஷயம். நான் இன்னும் 110 அத்தியாயங்கள் எழுதப் போகிறேன் என்ற பொழுது அவர்கள் சிறிது சங்கடப்பட்டார்கள். அவர்களுடைய சங்கடம் நீக்குவதற்காக நானாகவே அவர்களை விட்டு விலகி கொண்டேன். ஒட்டுமொத்தமாக எழுதி கொள்ளுகிறேன், கவலை வேண்டாம் என்று விடை பெற்று கொண்டேன். வாரப்பத்திரிகைக்கு 220 அத்தியாயத்தில் ஒரு நாவல் எழுதுவது என்பது மிக சுமையான விஷயம்தான். இடம் கொடுத்திர வரையில் திரு செல்வரத்தினம் அவர்களுக்கும் சரவணா ஸ்டோர்ஸ் ஆசிரியர் குழு அவர்களுக்கும், குறிப்பாக அப்பொழுது ஆசிரியராக இருந்த திரு முருகன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வாரம் எழுத வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் முழு வீச்சோடு எழுதப் போகின்றேன். கதை மனதில் இருக்கிறது. நிறைய படித்து விஷயங்களை மனதில் தேக்கி கொண்டாகிவிட்டது. ஒரு நல்ல விவாதமும் நடந்து முடிந்துவிட்டது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டப்படவில்லை. 90% மட்டுமே முடிந்த நிலையில் மீதம் 10% நிறைவு பெறாமல் குடமுழுக்கு ஏன் செய்யப்பட்டது என்று நண்பர்கள் கூடி விவாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். விவாதத்தின் பெரும் பகுதி முடிந்துவிட்டது. இதுதான் காரணமாக இருக்கக்கூடும் என்று ஒரு அனுமானமும் ஏற்பட்டுவிட்டது. நான் உட்கார்ந்து எழுத வேண்டும். வெகு சீக்கிரம் எழுதுவேன். 3-4 பாகங்கள் திருமகள் நிலையத்தாரால் தனியாக வெளியிடப்படும். எங்கள் ஐயன் சேனாதிபதி மும்முடி சோழ பிரம்மராயர் கிருஷ்ணர் ராமன் நினைவாகவும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் புகழ் சொல்லும்படியாகவும் இந்த படைப்புகள் இருக்கும். இவ்வளவு பெரிய தொடர்கதையை யார் படிப்பார்கள் என்று நான் சற்று கவலையோடு இருக்க, பல வாசக உள்ளங்கள் இதை தொடர்ந்து படிப்பதாக சொல்லி என்னை உற்சாகமூட்டி என்னை விவாதத்திற்கு இழுத்தன. இந்த நாவலை பற்றி புரிந்து கொள்ளாமல் ஏன் உடையார் என்று எழுதினீர்கள், அது ஒரு ஜாதியின் பெயரல்லவோ என்று கேட்ட பேராசிரியர்களும் உண்டு. அதிகாரிச்சி என்று தமிழ் வார்த்தை
தவறு என்று சொன்னவர்களும் உண்டு. அதிகாரிச்சி என்ற வார்த்தை சோழ தேசத்தில் அங்கு புழங்கிய வார்த்தை. அதற்கு கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கின்றன. என் எழுத்தை எனக்கு உள்ளே இருந்து வழிகாட்டுகின்ற என் குருநாதர் திருவண்ணாமலை மகான் யோகி ராம் சுரத்குமார் அவர்களின் ஆசியோடு இந்த நாவலை எழுதத் துவங்கினேன். என்னுள் நிலைத்த அந்த சுடர் ஒளிக்கு என் பணிவான வணக்கங்கள், நெடுஞ்சான் கிடையான நமஸ்காரங்கள். சிந்தையை மென்மேலும் புதுப்பித்து நல்ல வழிகாட்டி வருகின்ற அந்த சூட்சும தெய்வத்திற்கு என்னை நான் அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றேன். அதுவே என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த புதினத்தை படித்துவிட்டு எதுவும் தோன்றினால் எனக்கு தயவு செய்து எழுதுங்கள். வாசகரும் எழுத்தாளரும் அபிப்பிராயங்களை பரிமாறிக்கொள்ளுவதுதான் இலக்கியத்திற்கு நல்லது. இப்படிக்கு என்றென்றும் அன்புடன் பாலகுமாரன். நன்றி. இப்பொழுது உடையார் நாவலின் 2ஆம் பாகத்தை காண்போமா? கோதுமை நிறத்தில் ஸ்ரீ குந்தவை தேவி பிராட்டி வல்லவரையரின் வந்தியத்தேவரின் மனைவி, சோழ மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் தமக்கையார், இளவரசர் ஸ்ரீ ராஜேந்திரனின் அத்தையார். அந்நிய தேசத்து வீரர்களுக்கு நடுவே வந்து அமர்ந்து கொண்டதும் அந்த பாண்டிய தேசத்து வீரர்கள் திகைத்துத்தான் போனார்கள். நல்ல உயரத்தை இன்னும் அதிகரித்து காட்ட வேண்டும் என்று கொண்டையை உயர தூக்கி போட்டிருந்த கெட்டிக்காரத்தனம், தோளில் எந்த நேரமும் சால்வையை போர்த்தி கொண்டு நடமாடுகின்ற புத்திசாலித்தனம், ஆண்கள் எந்த விதமாகவும் பார்த்துவிடக்கூடாது என்று கழுத்திலிருந்து இடுப்பு வரை நன்கு மறைத்து கொண்டு அதன் மீது கெட்டியான தங்க நகைகளை போட்டுக்கொண்டு வளையல்களை எதிரே உள்ளவர்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று கல்வளையலும் பல்வேறு கொடி வளையல்களும் போட்டு அவைகளை ஆட்டிக்கொண்டே பேசுகின்ற நளினம், நிதானமாக கனமான குரலில் விசாரிப்பு, கட்டளைகளை சொல்லுகின்ற சூட்சுமம், ஒரு இடத்திற்கு வரும்பொழுது மிகப்பெரிய ஆரவாரம் இல்லாமல் வெகு சில வீரர்களுடன், குறிப்பாய் இடுப்பில் கத்தியேந்திய பெண் வீரர்களுடன் வருகின்ற புதுமை, இவற்றால் குந்தவை பிராட்டி மக்களிடையே அதிகம் பேசப்பட்டார். அவர் வந்து அமர்ந்ததும் பாண்டிய வீரர்கள் திகைத்து எழுந்து நின்றனர். வெட்கத்தால் தவித்தார்கள், பின்னடைந்தார்கள், முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இந்த இடத்தில் எதற்கு நிற்பானேன் என்று 2 பேர் நழுவியும் நகர்ந்தார்கள். போனவர்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து தன் எதிரே குந்தவை பிராட்டி நிற்க வைத்தார். என்னை கண்டதும் ஏன் எழுந்து செல்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அதிகமாக உளறினர். அந்த இடமே சிரிப்பதாயிற்று. பாண்டிய வீரர்களின் சங்கடம் என்ன என்று குந்தவை பிராட்டிக்கு தெரிந்து இருந்தது. பெண்களோடு பாண்டிய வீரர்களுக்கு பேசி பழக்கமில்லை. அவர்களெல்லாம் வெறுமே வீட்டிற்குள் குரல் கொடுத்து பேசுகின்றவர்கள். அங்கிருந்து குரல் வரும், அதை கேட்டு எதிர்கொள்கிறவர்கள். இப்படி நேருக்கு நேர் உட்கார்ந்து அந்நிய பெண்களோடு பேசி அவர்களுக்கு பழக்கமே இல்லை. அதுவும் அழகான பெண்களோடு பேசி பழக்கமே இல்லை. பாண்டிய வீரர்களின் குழப்பத்தை புரிந்து கொண்டு குந்தவை பிராட்டி அதை மெல்ல நீக்கினார். யார் என்ன தொழில் செய்கிறீர்கள்? எல்லோருமே வேளாளர்களா? வேறு தொழில் செய்கிறவர்களும் இருக்கின்றீர்களா? பாண்டிய தேசத்தில் எப்படி பயிர் விளைகின்றது? வைகையில் எப்பொழுதெல்லாம் வெள்ளம் வரும்? வெள்ளச்சேதம் அதிகம் இருக்குமா என்றெல்லாம் கேட்டார். சரி, பூஜையை ஆரம்பிங்கள், நானும் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். பூஜை முடியும் வரை அமைதியாக இருந்தார். பாண்டிய வீரர்களுக்கு இந்த மரியாதை மிகவும் பெரிய நிகழ்ச்சியை கொடுத்தது. யார் இந்த சிலையை நிறுவியது? யார் இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டது? குந்தை பிராட்டியார் குறிப்பாக வினவ 40 வயது கடந்த ஒரு பாண்டிய வீரன் மெல்ல முன்னேறி வந்து வணங்கினான். நான் வைணவ சம்பிரதாயப்படி திருச்சின்னங்கள் இட்டு தீட்சை வாங்கியிருக்கின்றேன். என் தோளில் சங்கும் சக்கரமும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. நான் பூஜைக்கு செல்வதற்கு தகுதி உடையவன். பூஜை செய்துதான் உணவு உண்ணுவேன் என்று சத்தியம் செய்தவன். அந்த சத்தியமெல்லாம் மீறிப்போய் இப்பொழுது மாறிவிட்டது. படையெடுப்பில் சிறைப்படுத்திய பொழுது இந்த சத்தியம் கடைப்பிடிக்கப்பட முடியாமல் மானசீகமால் பூஜையை நடத்தி உணவு எடுத்து கொண்டிருந்தேன். உங்கள் மருமகனார் ஸ்ரீ ராஜராஜேந்திர சோழர் பெரும் மனம் வைத்து எங்களுக்கு நந்தவனம் அமைத்து சிலையும் நிறுவுவதற்கு இடம் கொடுத்தார் என்று பணிவாக கூறினான். இல்லை, இது ராஜேந்திர சோழனுடைய அன்பினால் ஏற்பட்டது அல்ல, உங்களுடைய மானசீக பூஜையின் வலுவினால்தான் ஏற்பட்டது. மனதிற்குள் இடையராது நீங்கள் பூஜை செய்ய வெளியே சோழ மண்டலத்தில் பூஜை நடந்தது என்று ஸ்ரீமன் நாராயணன் உங்களை பணித்து விட்டான். இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது. துளசியினால் அல்ல,
சிலையால் அல்ல, உங்களைப் போன்ற பக்தர்களுடைய இடையறாத நாம ஜபத்தால் தான் இந்த இடம் மிக ஒளிர்வாய் இருக்கிறது. நீங்கள் இங்கேயே தங்கிவிடுகிறீர்களா என்று கூர்மையாக அவர்களை பார்த்தபடியே கேட்டார். அந்த 40 வயது வீரன் விவரம் புரியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த இடத்தில் மிகப்பெரிய கற்றளி அமைத்து நல்ல கற்சிலையை எழுப்பி ஒரு விண்ணகரம் கட்டுவோம். வாஸ்து சாஸ்திரப்படியும் வைணவ சம்பிரதாயப்படியும் அங்கே சந்நிதிகளை அமைப்போம். இதற்கு என்ன செலவானாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் சைவ சமயத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் வைணவ சம்பிரதாயங்களின் மீதும் எனக்கு காதல் உண்டு. கண்ணனின் கதைகள் மீது எனக்கு பிடித்தம் உண்டு. ஆழ்வார்களின் சரித்திரங்களையும் சில பிரபந்தங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். சோழ சாம்ராஜ்யத்தில் விண்ணகரம் அதிகமில்லை. நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால், நீங்கள் பராமரிப்பதாக இருந்தால் இந்த விண்ணகரம் உடனடியாக எழுப்புகின்ற வேலைகளை தருகின்றேன். நீங்களே முதன்மையாக இருந்து இந்த விண்ணகரத்தை கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் பரம்பரையினர் இதை பாதுகாக்க வேண்டும். உங்களால் இயலுமா அல்லது பாண்டிய தேசம் போக வேண்டுமா? குந்தவை பிராட்டி மிருதுவாகத்தான் அவர்களை நோக்கி கேட்டாள். அந்த பாண்டிய வீரன் தலை தூக்கினான். அவன் கண்களில் நீர் கோர்த்தது. மெல்ல முன்னேறி குந்தவை பிராட்டியை வணங்கினான். அவள் வேண்டாம் என்று மறுத்தாலும் நெற்றியில் நிலம் பதிய சிறிது நேரம் வணங்கினான். அழுதான். எழுந்தான். நான் பாண்டிய தேசம் போக விரும்புகின்றேன். மதுரையிலிருந்து 3 நாட்கள் நடந்தால்தான் என்னுடைய கிராமத்திற்கு போக முடியும். அங்கு போய் அங்கு வாழும் என் குலமக்களில் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து என் மனைவியையும் 2 மகன்களையும் என் கூடவே கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்தில் குடியேற விரும்புகின்றேன். நான் வந்து சேர்ந்ததும் இங்கு நீங்கள் சொன்னபடி விண்ணகரம் கட்டிவிடலாம். பிறகு சோழ தேசத்தையே என்னுடைய தேசமாக நான் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றேன். பாண்டியன் என்கின்ற பட்டத்தை தொடர்ந்து வெறும் வைஷ்ணவனாகவே இருக்க நான் விரும்புகின்றேன். பாண்டிய தேசத்தில் விண்ணகரம் அமைப்பதும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிப்பதும் மிகவும் எளிதாக நடைபெற்றுவிட முடியும். சைவர்கள் மிகுந்த இந்த இடத்தில் ஒரு விண்ணகரம் கட்டித்தருகிறேன் என்று நான் சமைத்த ஒரு மண் பொம்மைக்கு மரியாதை கொடுத்திருக்கின்றீர்கள். எங்கள் அனைவரையும் உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொருவராக பாண்டிய தேசம் போய் வர அனுமதிக்க வேண்டும். இன்று எங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் இந்த இடத்தில் அடைக்கலம் தர வேண்டும். எங்களை சோழ மக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விண்ணகரத்தை கண்ணும் கருத்துமாக நான் பாதுகாப்பேன். இந்த விண்ணகரம் உங்கள் பெயர் சொல்லும் குந்தவை நாச்சியார் விண்ணகரம் என்றும் அழைக்கப்படும். எதற்கு என்னுடைய பெயர்? உங்கள் பெயர் இருப்பதுதான் நல்லதம்மா. ஏன் ஒரு பாண்டிய தேசத்து போர் வீரன் சோழ தேசத்தில் வந்து விண்ணகரம் அமைப்பதா என்றும் யாரும் கேட்பதற்கு முன்பு அந்த விண்ணகரத்தின் பெயர் கேட்பார்கள் அல்லவா? அந்த விண்ணகரத்துக்கு குந்தவை நாச்சியார் விண்ணகரம் என்று பெயர் வைத்து விட்டால் அந்த பேச்சு எழாதல்லவா? சோழர்களின் குலக்கொடி குந்தவை நாச்சியாரே இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற பொழுது எதிர்க்க இங்கு எவருக்கு துணிவும் வராதல்லவா? அப்படி வரும் எதிர்பார்க்காத பட்சத்தில் இந்த கோவில் மிகச்சிறப்பாக வளர்ந்து விடும் அல்லவா? பெருமாள் பெயர் இருப்பதை விட உங்கள் பெயர் இருப்பதுதான் நல்லதம்மா. அந்த பாண்டிய வீரன் சொன்னதும் வளையல்கள் ஒலிக்க குந்தவை நாச்சியார் கை தட்டினார். நீ சேர தேசமா? ஆமாம் அம்மா, சேர தேசத்திற்கும் பாண்டிய தேசத்திற்கும் உள்ள எல்லையில் பிறந்தவன். ஆனால் என்னுடைய எல்லை பாண்டிய தேசத்தில்தான் வருகின்றது. சேர தேசத்து மக்களின் பழக்க வழக்கங்கள் எங்களில் உண்டு. உன் பேச்சில் இருந்து அது தெரிகிறது. பழக்க வழக்கங்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. பாண்டிய தேசத்து வீரர்கள் இவ்வளவு சூட்சுமமாக பேச மாட்டார்கள். நல்லது, நீங்கள் இப்பொழுதே இந்த கடமை விடுதலை பெற்றுவிட்டீர்கள். உங்களுக்கு சிறிதளவு பணமும் குத்தீட்டியும் ஒரு விடுதலை பத்திரமும் கொடுக்கச் சொல்லுகின்றேன். பாண்டிய தேசம் முழுவதும் போய் உங்கள் குடும்பத்தினரை அழைத்து வாருங்கள். இங்கு கொண்டு வந்து குடியேற்றுங்கள். சோழர்கள் மோசமானவர்கள் அல்ல என்று பாண்டிய மக்களுக்கு சொல்லுங்கள். யுத்தம் நடந்தாலும் யுத்தத்திற்கு பிறகு மிக மரியாதையாக மனிதநேயத்துடன் நடத்துகிறவர்கள் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். சைவம் எங்களுக்கு உயிர் போன்றது. ஆனால் வைணவத்தை ஒரு காலம் நாங்கள் வெறுக்கவில்லை என்று உங்கள் மக்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் போகிறீர்களா? துணைக்கு உங்களில் எவரேனும் அழைத்து கொள்ளுகிறீர்களா? உங்களை தவிர இன்னொரு நபருக்கு விடுதலை பத்திரம் கொடுக்க நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொல்ல அந்த 40 வயது பாண்டிய வீரன் தனது தம்பியை தேர்ந்தெடுத்து கொண்டான். உடனடியாக அங்கேயே விடுதலை பத்திரம் எழுதி குந்தவை நாச்சியாரின் முத்திரையும் ராஜேந்திர சோழனின் முத்திரையும் வைக்கப்பட்டன. 2 குத்தீட்டிகளும் உடைவாள்களும் அவர்களுக்கு தரப்பட்டன. சிறிய உணவு மூட்டையும் பொற்காசுகளும் வழங்கப்பட்டன. அவர்கள் குந்தவை தேவியை வலம் வந்தனர்.
நமஸ்கரித்தனர். ஒரு துளசி கன்றை எடுத்துக்கொண்டார்கள். எதற்கு இது? குந்தவி துளசி கன்றை பார்த்து கேட்டு வியந்தார். இது சோழ தேசத்து செடி. அங்கு போய் என் கிராமத்தில் நட்டு இதை நன்கு வளர்த்து இதிலிருந்து விதைகளை எடுத்து மிகப்பெரிய நந்தவனம் அமைக்க கட்டளையிடுவேன். நந்தவனம் அமைத்து என்ன செய்வீர்கள்? அங்கு என் மகனையோ மகளையோ ஒரு விண்ணகரம் அமைக்கச் சொல்லுவேன். ஆகா, அருமையான விஷயம். அங்கும் விண்ணகம் அமைப்பது நன்றாகத்தான் இருக்கும். அந்த விண்ணகரத்துக்கும் குந்தவை நாச்சியார் விண்ணகரம் என்றுதான் நாங்கள் பெயர் சூட்டுவோம். ராஜராஜன் வாசல் என்று அந்த கோவில் வாசலுக்கு நாங்கள் பெயர் வைப்போம். என்ன திடீரென்று இப்படி பேசுகிறீர்கள்? அந்த பாண்டிய வீரனின் பேச்சுக்கு குந்தவி தேவி படபடத்தார். எங்களை விடுவித்து எங்களை மரியாதை செய்த உங்களுக்கு இந்த பாண்டிய வீரனின் பதில் மரியாதை. நமக்குள்ளே இருந்த சண்டை ஓய்ந்து விட்டது. நம்முடைய வழக்கமான தொழில்களை நாம் கவனிக்க வேண்டும். பாண்டிய நாட்டை சோழ நாடு ஜெயித்தது. ஆனால் வன்மம் போய்விட்டது. எனக்கும் சோழர்களின் மீது எந்த காழ்ப்பும் இல்லை. சோழர்கள் நாகரிகம் மிக்கவர்கள், தமிழ் வளர்ப்பவர்கள், சைவம் வளர்ப்பவர்கள், இறை தொண்டில் சிறந்தவர்களை, மக்களை மிக மரியாதையாக நடத்துபவர்கள், பாசன வசதிகளை பாண்டிய தேசத்தை விட அதிகமாக உழவர்களுக்கு செய்து கொடுப்பவர்கள். எனவே சோழ தேசத்தின் நாகரிகத்தை பாண்டிய தேசத்திற்கு கொண்டு போகின்ற கடமை எனக்கு இருக்கின்றது. ஒரு நாகரிகத்தை கொண்டு போவது போல நான் இந்த துளசி செடியை கொண்டு போவேன். உங்களை பற்றி பாண்டிய மக்களிடம் பேசுவேன். ராஜேந்திர சோழரை பற்றியும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பற்றியும் பேசுவேன் என்று கைகட்டி நின்று சொன்னான். குந்தவை எழுந்து வந்து தன் வலது கையை எடுத்து அவன் தோளில் வைத்தார். அந்த பாண்டிய தேசத்து போர் வீரன் கண்களை அப்படியே மூடிக்கொண்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.